அவர்களுக்கும், ஆனந்த குமரேசன் ஐயா அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனே நல்கும். வாழ்க வளமுடன். எண்ணத்தால் சிறப்போம் அப்படிங்கிற தலைப்புலதான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். எண்ணம் அப்படின்னா என்ன, எதனால எப்படி நாம சிறக்க போறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். நமக்கு அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. மனம் வெளி நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்களோடு தொடர்பு கொண்டு ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்தலை எண்ணம் அப்படின்னு சொல்றோம் நாம. அதாவது தன் இயக்கத்திற்கும் பிற இயக்கத்திற்கும் நம்ம என்ன செயல்படுறோமோ இந்த இயக்கம் அடுத்த இயக்கம், அப்புறம் ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையே இந்த மாதிரி நம்ம என்ன முன்னாடி உணர்ந்தோம், இப்ப என்ன உணர்ந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் கூடி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அது காலம், தூரம், பருமன், வேகம் இதன் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கால்குலேட் பண்ணி கணிக்கிறது. நமக்குள்ள ஒரு நாளைக்கே ஒரு 50,000ல இருந்து 60,000 எண்ணம் வரைக்கும் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்குமா. ஸோ தொடர்ந்து ஒரு அலை இயக்கமாக அது நிக்காம அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடியதுதான் எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் எண்ணம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, அனுபவங்களாக முன்பு பதியப்பட்டவைதான் எண்ணங்களாக வந்துட்டு இருக்கு. எப்போ வரும் அப்படின்னா, எந்த மன அலைச்சூழல் விரைவில் பதிவு ஆனதோ அந்த மன அலைச்சூழல் விரைவில் மனம் இயங்கும் போது அது வந்துகிட்டே இருக்கும். எங்கிருந்து வருது அப்படின்னா, நம்மளுடைய கருமையத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த எண்ணம் ஆராய்தல் அப்படின்றதுக்கு, எண்ணத்தால் சிறப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் மகரிஷி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொண்டு இணைந்துள்ள தன்மையதை காணும் போது, எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மை, இது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. எண்ணம் தான் சொல்லாகுது, சொல் தான் செயலாகுது. இது எல்லாமே இணைஞ்சு ஒரு ஃபார்ம்ல வரும்போது அந்த தன்மையதை காணும் போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். இதுக்கு இந்த செயலா இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும் சரி, அது விளைவாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் மூலம் எண்ணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகம். இது எல்லாமே எண்ணத்தோட நாடகம் தான். பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் இதே பெட்டி. எல்லாத்துக்கும் இதுதான் இந்த கருமையம் அப்படின்றதுதான், அதுல இருந்துதான் வரக்கூடியது எண்ணங்கள். சோ இது எல்லாமே இந்த ரகசியமாக அடங்கி இருக்கு. எண்ணமே இல்லை அப்படின்னா ஏதும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பா ஒன்றுமே இல்லை. இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி என்னன்றது நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு இப்ப தனி மனித வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் மனவளக்கலை கத்திருக்கிறோமா அப்படின்னா எல்லாருமே இல்லை. ஆனா மனவளக்கலையில இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம வேதாத்திரியம்னா என்னன்றது தெரியும், பயிற்சி முறைகள் தெரியும், அகத்தாய்வெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம், அதை பயிற்சிய முறையாக பின்பற்றி வாழ்கிறோம். ஸோ அதுல இருந்து நம்ம டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எண்ணத்தால் எப்படி சிறக்கணும், அதாவது எல்லா மேகங்களும் மழைக்கு காரணமாறது கிடையாது. ஆனா கருத்து திரண்ட மேகங்கள் தான் மழை அதன் மூலமா தான் வருது. எங்க கொத்து கொத்தா ஒரு கருத்து மேகங்கள் கூட்டமாக இருக்கோ அங்கதான் மழை பொழியுது. அதே மாதிரி மனதில் தோன்றும் எண்ணங்களும் அப்படித்தான். 1000 எண்ணங்கள் தோன்றலாம்,
அவை எல்லாமே செயல் வடிவம் பெறுமா அப்படின்னா இல்ல. அப்போ தீய எண்ணங்களை ஒதுக்கி தள்ளணும். வலுவற்ற எண்ணங்கள் வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போகும். நல்ல எண்ணங்களை மட்டும்தான் நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்றது நம்ம இப்ப அனுபவத்துல நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம கொரோனான்ட்டு ஒரு நேரத்துல அதுக்கு நிறைய அழுத்தம் கொடுத்து 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 அதை அதிகமாக்கி உலகம் முழுக்க நம்ம நம்ம உள்ள இருந்தோம். அது நல்லா ஃப்ரீயா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தது. ஸோ நம்ம எந்த எண்ணத்துக்கு வலிமை கொடுக்கணும், எந்த எண்ணத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறது நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, நல்ல எண்ணங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா நம்மளுடைய உயர்வுக்கும், முன்னேற்றத்துக்கும், தனி மனித அமைதிக்கும், சமுதாய அமைதிக்கும், இந்த உலக அமைதிக்கும் எந்த எண்ணம் தேவையோ அந்த எண்ணத்துக்கு மட்டும்தான் நாம அழுத்தமும், திணிவும், வலிமையும் கொடுக்கலாம். இப்ப முதல்ல நமக்கு தனி மனித அமைதி வேணும்னா, நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எண்ணங்கள் நம்மள செயலுக்கு தூண்டும். இப்ப எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் அதை நம்ம திரும்ப திரும்ப நினைக்க நினைக்க அதற்கு நம்ம வேல்யூ கொடுக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அது செயலுக்கு வர ஆரம்பிக்கும். ஆனா எல்லாருக்குமே செயலுக்கு வருமா அப்படின்னா அது வராது. யாரு அந்த எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு தகுதியாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் செயலாகும். அந்த அளவுக்கு இந்த அலை இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அவங்களுடைய கருமையத்துல அவங்கவுங்க அறிவாட்சி தரத்துக்கு ஏத்த மாதிரி செயல்படுறதுக்கு முனையுது. இப்ப எண்ணத்தை செயல்படுத்தும் முன் அதனுடைய சாதக பாதகங்களை மனம் ஆராயணும். சோ இதுல பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, இதனால நமக்கும் மத்தவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கா, நமக்கும் மத்தவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கா, நாமளும் பயன்பெறுறோமா, மத்தவங்களும் பயன் அடைய முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம மட்டும் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலமான எண்ணத்துக்கு நாம எப்ப வலிமை கொடுக்கலாம்னா அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துற மாதிரி இருக்கும் பட்சத்துல, நம்மளுடைய அறிவாட்சி தரத்தை சமுதாய நல நோக்குல இருக்கிற பட்சத்துல நாம அதுக்கு வலிமை கொடுக்கலாம். ஆனா என்னுடைய சுயநலம் அப்படிங்கிறது மீதி பேர் எப்படி போனா என்ன, ஆனா எனக்கு மட்டும் அது வேணும், இதை நான் அனுபவிக்கணும், இந்த மாதிரி நாம நினைக்க நினைக்க அப்போ அந்த எண்ணம் அவ்வளோ சிறப்பானதாக கிடையாது. அது எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் அது நம்ம வீட்லயும் சரி, இந்த பிரபஞ்சத்திலயும் சரி, அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக உண்டு, அதனுடைய அதிர்வு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். வீணான எண்ணங்களை சுமக்கிற மனம் ஒரு குப்பை கூடைக்கு சமம் அப்படின்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இப்போ வீட்டுல எல்லாம் குப்பை இருக்கு, வெளியில குப்பை இருக்கு, நம்ம கிளீன் பண்ணிடுறோம். பாத்திரம்லாம் அழுக்கா இருக்கு, பாத்திரம் தேய்ச்சி கழுவிடுறோம், துணி அழுக்கா இருக்கு, துணி துவைச்சு வச்சிடும். ஆனா மனசுக்குள்ள நாம பாக்குறது, இப்போ ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டா அந்த சீரியல்ல என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது, என்னெல்லாம் டைலாக்ஸ் வருது, அந்த மியூசிக் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கண்ணு மூலமா காது மூலமா பாக்குறதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு டைரக்டா நம்ம உள்ளுக்க போகுது. உள்ள போய் தாக்கி இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள அந்த அதிர்வலைகள் அங்கேயேதான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது அங்கேயே சுழண்டுகிட்டே இருக்கும். ஓ, இது நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. ஆனா அதுல ஒரு பழி வாங்குற மாதிரியோ இல்ல மத்த தேவையில்லாததோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துல ஒரு அமைதியின்மை இருக்கும். சோ அப்ப அமைதி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியா தியானம் பண்றதும், நல்ல விஷயங்களுக்கு வலிமை கொடுப்பதும், நல்ல எண்ணங்களை சிந்திப்பதும், நிறைய நல்ல நூல்களை படிப்பதும், நல்ல நல்ல கதைகளை ஆடியோ புக்ஸ் இன்னைக்கு நிறைய வந்தாச்சு. சோ அதை நாம கேட்கலாம். நிறைய நல்ல நல்ல கதைகள் இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு சிந்திச்சு அதை நம்ம ஆக்கப்பூர்வமாக நம்ம இது நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லதா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னா நம்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். நாம மொபைலை வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப அந்த பிள்ளைங்களும் மொபைலை தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ நம்ம பெற்றோர் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் குழந்தைகளையும் வீட்டில் உள்ள பெரியவர்களையும் சேர்த்து சிந்தித்து அந்த அலை இயக்கத்தை தூய்மையாகவும் தெய்வீகமாகவும் வச்சிருக்கின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இப்ப பயனற்ற எண்ணங்கள்ல நேரத்தை பாழாக்குவது வளர்ச்சிக்கு தடை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுல நல்லதும் இருக்கும், மத்ததும் இருக்கும், விரும்பத்தக்கதும் இருக்கும், விருப்பம் இல்லாததும் இருக்கும், கடந்த காலம் பற்றியதும் இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்குள்ளதும் இருக்கும், எதிர்காலம் பற்றியதும் இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் எவ்வளவோ வகைப்படுத்திக்கலாம் நம்ம. ஆமா, பயனுள்ளவை காட்டிலும் பயனற்றவைகள் தான் நம்ம இப்ப நிறைய திரும்ப திரும்ப எதை கேட்டுட்டு இருக்கிறோம், நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னா ரிப்பீட்டடா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்ப நிறைய தேவையுள்ள விஷயங்கள் வர்றதுக்கு ஆக்கப்பூர்வமாக நாம சிந்திக்கணும். அப்ப நல்ல எண்ணங்கள் மனசுல இல்லை. ஏன்னா பெரும்பாலும் நம்ம மீடியா, நம்ம வெளிப்புற உலகையே தான் நம்ம பாக்குறோம், வெளிப்புற உலகில என்ன நடக்குதுங்கிறது தான் கேட்கிறோம். இப்படிதான் நம்மளுடைய நம்மளுடைய புலன்கள் வழியாக தான் எல்லாமே நமக்கு செலவாகிக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய சக்தி எல்லாமே. அப்ப இதெல்லாம் நம்ம உள்முகமா டிராவல் பண்ணும் போதுதான் நமக்குள்ள எண்ணங்களுடைய குவியல் எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு குப்பையான விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கறத நம்ம சீரமைக்கும் போது நம்மள அந்த தேவையில்லாததெல்லாம் ஒவ்வொன்னா டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மகரிஷி அதுக்குதான் பயிற்சி முறை கொடுத்திருக்காங்க. சோ அந்த பயிற்சி முறைப்படி நம்ம ஒவ்வொரு எண்ணமா வரும்போது இது நல்லதா, நமக்கு நல்லதா, மத்தவங்களுக்கும் நல்லதா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நல்லதை மட்டும் தக்க வச்சுட்டு இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா தீய எண்ணமும் மற்ற எண்ணமும் டெலீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ துரியாதீத தவம் பண்ணோம். துரியாதீத தவத்துல டோட்டலா எல்லாமே ஒட்டுமொத்தமா காணாம போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஆனா ஒரே நேரத்திலேயே தவம் செஞ்ச உடனே எனக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுமான்னா கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் டியூரேஷன் கண்டிப்பா உண்டு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நாம தூய்மை செய்ய செய்ய தூய்மையான எண்ணங்கள் வளர்த்துக்கொள்ள நம்ம தூய்மை அடைவோம். எண்ணம் நற்பயனாக இருக்கிறதுக்கு மகரிஷி இன்னொரு பாடல் கொடுத்திருக்காங்க. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்யணுமா? எப்படி நிலைக்க செய்யணும் அப்படின்னா நம்ம சைலன்ஸ் கொடுக்கணும். அப்பதான் அந்த எண்ணம் நம்ம உட்கார்ந்தாலே தியானத்துல எல்லாருமே நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன். எல்லாருக்குமே வர்றதுதான். எண்ணமா வந்துகிட்டேதான் இருக்கும். ஆனா நம்ம இங்க ஆகினையில இருக்கோம், இல்ல துரியத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம கொண்டு வரணும். இது இப்ப நான் இதுல இருக்கேன், இது நான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப நான் சமைக்கிறேன், இப்ப நான் சாப்பிடுறேன், இப்ப நான் புக் படிக்கிறேன், இப்போ நான் பேசுறேன். இந்த மாதிரி அந்தந்த விஷயத்துல போக்கஸ் ஆகிறதுக்கு தவம் நமக்கு உதவும். அந்த விழிப்புணர்வு நமக்கு கொடுக்கும். விழிப்புணர்வுலேயே நிலைத்திருக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும். அப்ப நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது மன அலைச்சூழல் நம்ம 13ல இருந்து 8க்கு கொண்டு நிலைக்க செய்யறதுக்கு தான் துரிய தவம். சோ அப்ப நிலைக்க செய்யும் போது நமக்கு மன அலைச்சூழல் விரைவு குறைவாக இருக்கும் போது நமக்கு தப்பான எண்ணமோ இல்ல தேவையில்லாத எண்ணமோ வராது. வந்தாலும் அது தப்பு, இது வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அதை தள்ளி போக விட்டுரும். அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா அதுவா தானா போயிடும். சோ எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏன், இது எதனால வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். சோ இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நன்மையாய் நற்பயனாய் மாறும் அப்படின்னு கொடுக்குறாங்க மகரிஷி. அப்துல் கலாம் அவங்க ஒரு ஐயா ஒரு அவங்களுடைய ஒரு கதையில சொல்லியிருப்பாங்க. கதைன்னா அவங்களுடைய நிஜம். உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு. இந்த உறுதி அப்படின்னும் போது பாரதியாருடைய கவி ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாங்க. இதே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணமே எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். அதாவது இந்த திருக்குறள் அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக, இது எல்லா விஷயத்துக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் இதுதான் ரொம்ப தூண்டுகோலாக அமைந்தது அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ
இந்த குரல் தான் அவங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய விஞ்ஞான பணிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் சாதனைகள், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அது சாதனையா மாத்துறதுக்கு இந்த திருக்குறள் வந்து ரொம்ப உதவிகரமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து விக்ரம் சாராபாய் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, அவங்க வந்து இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பை வந்து இந்த நாட்டுக்காக கொடுத்தவர் தான் விக்ரம் சாராபாய் அவங்க. 1969ல கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு தொடர்பு சாதன செயற்கைக்கோளை வந்து நம்ம எந்த நாடும் வந்து வான்வெளியில ஏவி விடலையும். அப்ப அந்த காலகட்டத்திலேயே, அதாவது 1969ல அந்த காலகட்டத்திலேயே இந்தியா வந்து எப்படி ஒரு பெரிய ராக்கெட்டுகளை கொண்டு தொடர்பு சாதன செயற்கைக்கோள்களை ஏவ வேண்டும் என்ற வான்வெளி ஆராய்ச்சி திட்டத்தை வெளியிட்டார். அப்போ அந்த மாபெரும் விஞ்ஞானியின் தலைமையில் அப்துல் கலாம் ஐயா அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு கீழே நாங்க பணிபுரியறதுக்கு எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. விக்ரம் சாராபாய் அவங்களுடைய எண்ணங்களில் வந்து உருவான வான்வெளி ஆராய்ச்சி திட்டம் எல்லாமே தாட் ப்ராசஸ் தான். ஸோ அந்த எண்ணங்கள்ல உருவாகும் போது அப்போ ஒவ்வொரு ஆராய்ச்சி திட்டமும் வெற்றிகரமா அமைஞ்சது. 25 ஆண்டுகளில் பல ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் நாட்டில் தோன்ற காரணமானது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு நம் நாடு பலவிதமான செயற்கைக்கோள்களை உருவாக்கி இன்னைக்கு நம்ம இப்ப இந்த ஜூம் இன்னைக்கு டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு எல்லாமே இது சேட்டலைட் மூலமா நம்ம கிடைக்க பெறுவதுதான். இப்ப வான்வெளி தொடர்பு சாதனைகளை ஏற்படுத்தி அது வான்வெளி ஆராய்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் அடிக்கல்லாக அமைந்திருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. அவங்க வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் இந்த திருக்குறளை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. இப்போ நம்ம சாதாரணமான எண்ணம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கை குறித்து நம்ம இன்னைக்கு லைஃப்ல சாப்பிட்டோம், இருக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இந்த மாதிரி லைஃப் போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து ஒரு சாதாரணமான எண்ணம். நடைமுறை வாழ்க்கை குறித்து நாம ஒவ்வொரு நாளும் நினைப்போம். இன்னைக்கு சமைக்கிற உணவு, உடுக்கிற உடை, செய்யற வேலை, போற இடம், ஒவ்வொருத்தரையும் சந்திக்கக்கூடிய நபர்கள், சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகள் பற்றியதாகவே இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுலயே செக்குமாடு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகாம கிணத்து தவளையாவே இருக்கும் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய லைஃப்ல வந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது. சரி, நம்ம வேலைக்கு போறோம், வரோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இப்படியே தான் ரொட்டீனா போய்கிட்டு இருக்கோம். ஆனா இதை தாண்டி இந்த பிறப்புக்கு ஒவ்வொருத்தருடைய பிறப்புக்கும் ஒரு காரணம் உண்டு. அதற்காக என்ன டிசைன் பண்ணிருக்காங்க, நம்மளை நாமே செதுக்கிக்கிறது எப்படி, நம்மளை நாமே முன்னேற்றத்துக்கான எப்படி வழிகளை கொண்டு போகணும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப இது சாதாரண எண்ணம். அடுத்தது வீணான எண்ணம் அப்படின்னா என்னைக்கோ நடக்க போறதோ அல்லது நடக்காமலே போகக்கூடிய விஷயங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. இதனால மனோசக்தி, நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி வந்து நம்மளுடைய திணிவுல இருந்து குறைய ஆரம்பிக்கும். தேவையில்லாத கவலை, கோபம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நினைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளோட எனர்ஜி தான் சேவ் ஆகும். இப்ப எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ். அதாவது இது மத்தவங்களை மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்த்து பாதிக்கும், எந்த விதத்திலும் நன்மை செய்யாது. இதனால மனோசக்தி பெருமளவுல நமக்கு வீணாகும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திடும், நம்பிக்கையின்மையும் பழிவாங்கும் உணர்ச்சியும் எதிர்மறை எண்ணங்களை தூண்டிவிடும். இப்ப காமம், கோபம், பேராசை, பொறாமை, பெருவிருப்பம், வெறுப்பு போன்ற, அதாவது பெருவிருப்பம்ன்றது ஒரு தீவிரமான ஒரு கடும் பற்று, அந்த மாதிரி வெறுப்பு போன்ற உணர்ச்சிகளுடன் தொடர்புடையவை. இந்த மாதிரியான இதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள். சிந்திக்க தவறினாலும் இழப்புதான், தவறாக சிந்தித்தாலும் இழப்புதான், அந்த மாதிரிதான் இருக்கக்கூடியதுதான் இந்த எதிர்மறை எண்ணங்கள். அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதன் மூலம் பலவீனத்தை பலமாகவும்
தூய்மையின்மையை தூய்மையாகவும், நம்பிக்கையற்ற நிலையை நம்பிக்கைக்குரியதாகவும் நம்மளால மாற்றி அமைக்க முடியும். உயர்ந்த எண்ணங்களை பெறுதல் எப்படி அப்படின்னா, மகரிஷி நமக்கு சங்கல்பமா கொடுத்திருக்காங்க, வாழ்த்து கொடுத்திருக்காங்க, அருட்காப்பு கொடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்திருக்காங்க. இத மாதிரி நம்ம வளர்த்துக்கிறதெல்லாம் எப்படி? இப்ப நம்மளுடைய சிந்தனையும் கற்பனையும் சேர்ந்து, இப்ப அப்துல் கலாம் ஐயா வந்து கற்பனை கனவு காணுங்கள் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வேண்டியதை மட்டும்தான் விஷுவலைஸ் பண்ணணும். நமக்கு தேவையில்லாத கற்பனையில தான் நம்ம நிறைய நம்மள சில பேர் அந்த மாதிரி நினைச்சு நம்மளுடைய எனர்ஜி மட்டும் வேஸ்ட் ஆகிறது இல்லாம அன்வான்ட் திங்ஸ்ல நம்ம டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அப்ப நமக்கு தேவையான எண்ணங்களுக்கு டைமுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து உயர்ந்த சிந்தனைக்கும் கற்பனைக்கும் சேர்ந்து கொள்ள ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வந்து நமக்கு அதிகமாக உதயமாகும். இப்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனையால நமக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை இருக்கு அதிகமாக. அது அன்பு வளர்க்கும், அமைதியை வழங்கும், ஒருமுகப்படுத்தும் திறனும் முடிவெடுக்கும் சக்தியும் இதனால மேம்படும். உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கும் முயற்சியில் சில நடவடிக்கைகளை நாம கொஞ்சம் நம்ம ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பிளான் பண்றது, இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சில நம்மளுடைய ஒழுக்க பழக்கங்களாக சில மாற்றிக்கொள்ளணும். இப்ப பண்புள்ளவர்களையும் வெற்றியாளர்களையும் நட்பு செய்வது, நிறைய நல்லவங்களுடைய இதுதான் நம்ம சத்சங்க கூட்டம் அப்படிங்க. இப்ப நம்ம செய்யறதும் இப்ப சத்சங்கம் தான். இப்ப நல்லவங்களுடையும் பண்புள்ளவர்களுடையும் நட்பு இருந்தது அப்படின்னா, அப்ப அதே எண்ணங்களோடையே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அவங்களுடைய செயல்பாடு, அவங்க முன்னேற்றத்தை குறிச்சு அப்ப நம்மளுடைய லைஃப்ல நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத பத்தி சிந்திப்போம். இப்ப சாத்வீக உணவுகள் அப்படின்றது சாப்பிடுறதன் மூலமாக நம்மளுடைய நல்ல குணத்தை மேம்படுத்த முடியும், அதிகரிச்சுக்க முடியும். இப்ப இழிவான எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் நல்ல நூல்களை படிப்பது, நல்லுரைகள் கேட்பது, நிறைய நல்ல ஆடியோ புக்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி நம்மளுடைய கார்டனிங் ஹாபிஸ், நம்ம ஆக்கப்பூர்வமாக நமக்கு என்ன பிடிச்ச விஷயமோ, நமக்கு ஹாப்பியா இருக்கக்கூடிய விஷயம், ஒரு பீச்சுக்கு போனா ஹாப்பியா இருக்கும், இல்ல கொஞ்ச நேரம் வெளியில வானத்தை பார்த்தா ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பும் பஞ்சபூத கூட்டு தான், இந்த வெளியில இருக்கிறதும் பஞ்சபூத கூட்டு தான். சோ இதுதான் நம்ம விரும்புவோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு 4 செவத்துக்குள்ள நாலா பக்கமும் கதவை மூடிட்டு ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு காத்தோட்டமே இல்லாம நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடை நாமளே திரும்ப உள்ள வாங்கிக்கிறதுனால நம்மளுடைய சக்தி எல்லாம் என்ன ஆகுதுன்னா விரயமாகுது. ஸோ நம்மளுடைய எண்ணம் வந்து சிறக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் பிரீத், நம்ம வெளியில போய் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், நம்ம புதுசா நமக்கு வந்து நிறைய அற்புதங்கள் செய்யணும், நிறைய சாதனை படைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை மேலும் மேலும் சிதறடிக்க விடாம அதாவது ஒரே முகமாக ஒரே எண்ணமாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பழகிக்கும் போதுதான் நம்மளுடைய எண்ணங்களும் சிறப்பாக இருக்கும். அப்பப்ப நம்ம சுய பரிசோதனை, நம்மள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுய சிந்தனைய கொஞ்சம் சுய ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக்கிட்டு நம்ம இது பண்றது சரியா, இது நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம், வீட்டுல எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம், எல்லாருக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். இதுதான் மகரிஷி சொல்றாங்க, எல்லாருக்குள்ளயும் அதே அறிவு தான் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் அணுக்கள் கூட்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஆன்மாவா பார்க்கணும், ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய இறை அறிவை நாம வணங்கணும், எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம யாருமே நமக்கு துன்பம் கொடுக்கிறவங்கன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிறதும் அதே இறை அறிவு தான், அங்க இருக்கிறதும் அதே அதே இறை அறிவு தான். ஸோ நமக்கு துன்பங்கள் வருது அப்படின்னா ஏற்கனவே நாம செஞ்ச செயலுக்கு உண்டான விளைவை தான் துன்பமா வருது. அது எப்படி வருது அப்படின்னா, நம்ம உடல் ரீதியாக இருக்கும்போது உடல்லயே இப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை அப்படின்னா நம்ம உடம்புலயே அது வெளிப்படும். ஆனா நம்ம கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவு வந்து மத்தவங்க மூலமா ஒரு துன்பமாக வந்து அதை வெளியில எடுக்கும். சோ துன்பம் வருது அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து துன்பம் விலகுது, நம்ம கிட்ட இருந்து ஒரு பாவப்பதிவு கரையுது, ஒண்ணு ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே தவிர, நமக்கு கஷ்டம் வருதே, துன்பம் வருதே அப்படின்னு நாம அதையே நினைச்சிட்டு நம்ம அதுக்கு திணிவு கொடுக்க கூடாது. சோ நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, நம்மளுடைய உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியானத்தில் ஈடுபடுவது, அகத்தாய்வு செய்வது, இதெல்லாம் நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அன்பு, இரக்கம், பரிவு, பொறுமை, இதெல்லாம் வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்தணும். எப்பவுமே நமக்கு வந்து எல்லாமே வரும், நல்ல எண்ணங்களும் வரும், மற்ற எண்ணங்களும் வரதான் செய்யும்.
ஆனா அந்த தப்பான எண்ணமோ இல்ல மற்ற எண்ணங்கள் வரும்போதோ நம்ம அதை உடனே பாசிட்டிவா மாத்திடணும். இப்போ எனக்கு என் பிள்ளைங்க மேல சந்தேகமா இருக்கு. இவங்க எங்க போறாங்க, வராங்க அப்படின்னு நமக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னா, இங்க நம்ம மனசுக்குள்ள நாம என்னைக்கோ தப்பு பண்ணியிருப்போம். அதனால நம்ம பிள்ளைங்கள நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்தையே பார்ப்போம். இல்ல நமக்குள்ள தப்பு பண்ணல அப்படின்னா, மத்தவங்க யாராவது அப்படி செஞ்சிருப்பாங்க. அதனால அந்த சந்தேகம் நமக்குள்ள உட்கார்ந்திருக்கும். சோ இங்க வெளியில பாக்குறது எல்லாம் நமக்குள்ள இருக்கிறதுன்றத நாம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ வெளில பாக்குற விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்குன்னா நம்ம கிட்ட நிறைய தூய்மையான எண்ணங்கள் இருக்கு. சோ நம்மள நாமே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். அப்ப வெளியில பாக்குறது எல்லாம் குறைபாடா பாக்குறோம், பாக்குறது எல்லாம் தப்பா தெரியுது, யார பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள அவ்வளவு நிறைய களங்கங்களை சுமந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சோ இம்மீடியட்டா நம்ம அகத்தாய்வு செய்ய வேண்டிய காலகட்டத்துல இருக்கும். அப்ப எண்ணம் தூய்மை செஞ்சா மட்டும்தான் நம்ம எண்ணத்தால சிறப்பாக இருக்க முடியும். எண்ணத்தை தூய்மை செய்யல அப்படின்னா நம்ம லைஃப்ல ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய நல்ல எண்ணம், நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன, ஒரு செயல் திறம்பட செய்து முடிக்கிறதுக்கு நமக்குள்ள வலிமையும் நம்ம கிட்ட இன்பில்ட்டா இருக்கக்கூடிய வளமை இருக்கு இல்லையா? அதாவது நம்ம அதான் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அறிவாட்சி தரம். இப்ப நம்மளுடைய அறிவாட்சி தரம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு நாம செயல்படணும். நமக்கு இப்ப குரு கிடைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் கிடைச்சிருப்பாங்களா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் யார் மூலமாவது அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா ஒரு ஆசிரியரோ, ஒரு ஆசானோ, ஒரு குருவோ கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லைன்னா வீட்டுல உள்ள பெரியவங்களே கூட அவங்களுக்கு நல்வழிகாட்டிகளாக இருப்பாங்க. சோ நம்மளுடைய அறிவு திறம்பட செயல்படுத்தணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள்ல மட்டும்தான் நம்ம போக்கஸ்டா இருக்கணும். ஒரு குரு சொன்னாங்க, ஒரு அவங்களுடைய சீடர் கிட்ட சொன்னாங்களாம். நிறைய ஒரு கோழி குஞ்சு இருக்குது, ரெட் கலர் டேக் போட்டது, எல்லோ கலர் டேக், கிரீன் கலர் டேக்னு ஒவ்வொரு கோழி குஞ்சுக்கு கழுத்துலயும் ஒரு ஒரு டேக் இருக்கு. சோ அந்த ஒரு கூடைக்குள்ள கோழி குஞ்சு இருக்கு. அதை திறந்து விட்ட உடனே எல்லாம் பறந்து போச்சு. இப்ப பறந்து போன உடனே ஒரு குரு சொல்றாங்க, நீ அத்தனை கோழி குஞ்சையும் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அத்தனை கோழி குஞ்சையும் எடுக்கலாம்னா இப்போ எல்லோ கலர் டேக், கிரீன் கலர் டேக் ஒவ்வொன்னுத்தையும் பிடிக்க பிடிக்க ஒன்னொன்னு பறந்து 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 போகுது. அப்போ உடனே எல்லாம் பறந்து போகுது, எதையுமே என்னால பிடிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ எல்லோ கலர் டேக் போட்டதை மட்டும் பிடிச்சிட்டு வா அப்படின்னோடனே அதை மட்டும் டக்குன்னு போய் எடுத்துட்டு வராங்க. இத மாதிரிதான் நம்ம ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல போக்கஸ்டா நாம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சக்சஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன கதை. சோ நம்ம மனசு அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், நாளைக்கு அதை செய்யணுமே அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் வச்சிருப்போம். அதையெல்லாம் வரிசைப்படுத்திட்டு முதல்ல இப்ப நாம எதை முடிக்கணும், அதுக்கு முன்னுரிமை கொடுத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும் அப்படின்னா அப்ப அந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் முடிக்கிற வரைக்கும் அந்த எண்ணத்துல தீவிரமாக இருக்கணும். அதை மட்டும் நம்ம நல்ல ஆகினை துரியம்ல இருந்துட்டு அந்த எண்ணத்துக்கு வலிமையூட்டி செயல்படுத்தி அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரிதான் நம்ம எண்ணம் செயலாகணுமே தவிர நல்ல சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒரு எண்ணத்துல மைண்ட் போக்கஸ்டா இருக்கணும். அது ரொம்ப சிம்பிள். என்னன்னா இப்ப நான் என்ன பண்றேன், நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம வீட்டுல உள்ள நபர்கள் எத்தனை பேர், எத்தனை உறவுகள் இருக்காங்க, இன்னைக்கு நமக்கு தேடி எத்தனை பேர் வராங்க, இதை நாம முழு மனதோட அன்போட ஈடுபாட்டோட நம்மளால செய்ய முடியுதா? இதுதான் நம்ம முழுசா நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம செய்ய வேண்டியது. அடுத்து நம்மளுடைய உயர்வு வளர்ச்சி அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். இந்த மாதிரி ஆகணும், IAS ஆகணும், IPS ஆகணும், இல்ல நல்ல ஒரு சிந்தனையாளரா இருக்கணும், நல்ல மோட்டிவேட்டிங் ஸ்பீச் கொடுக்கறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப பர்வீன் சுல்தானா மாதிரி ஆகணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஆகணும்னா அதற்கு நாம என்னென்ன வளர்த்துக்கணும். ஸோ இந்த பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம கொஞ்சம் அதை தேடணும்.
ஸோ இது மாதிரி ஆகணும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கதான், நாம தான். ஸோ நமக்குன்னு இன்பில்ட்டா சில கேரக்டர்ஸ் இருக்கும், இன்பில்ட்டா நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டா எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இன்பில்ட்டா ஆப்ஸ் டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது இருக்கு. இதுக்கப்புறம் நாம சேர்த்துக்கக்கூடிய ஆப்ஸும் இருக்கு. அந்த மாதிரி டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை ஒழுங்குபடுத்தி சீரமைச்சுக்கிட்டு நம்மளை நாமே சரிப்படுத்திக்கிட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஸோ நம்மளை நாம சரி பண்ணிக்காம எந்த முன்னேற்றமும் கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம செயல் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செயல் ஒழுக்கம் அப்படின்னா காலையில எழுந்திரிச்ச உடனே டெய்லி காலை கடன்களை முடிச்சு காலையில குளிச்சுட்டு தவம் செஞ்சுட்டு நம்மளுடைய உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வுன்றது நம்ம எப்ப நம்ம ஃபோக்கஸ்டு மைண்டா இல்லை, நமக்கு மைண்ட் டைவர்ட்டா இருக்கு, இல்லை ஏதோ ஒரு குழப்பமா இருக்கு, இதை செய்யலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு இருக்கும்போது அந்த நேரத்துல நமக்கு 1 நிமிடம் ஆகினை 1 நிமிடம் துயம் நல்ல பழகியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நினைச்சாலே அது வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டை ரொம்ப லேசா வச்சுக்கிறதுக்கு பழகிக்கணும். பிராக்டிஸ் தான் எல்லாமே, ஒரு நாள்ல வராது. ஸோ எல்லாமே பயிற்சி தான். 9 மாசம் காத்திருந்தாதான் ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டியூரேஷன் இருக்கு. ஸோ அதுதான் எண்ணம். ஸோ அந்த எண்ணம் நமக்கு ஒரு செயலாகணும் அப்படின்னா அந்த எண்ணம் செயலாகிறதுக்கு உரிய டியூரேஷனை நம்ம கொடுக்கணும். அதுக்குரிய டைம் நாம கொடுக்கணும். அந்த அந்த கால அவகாசம் கொடுத்து அதற்குண்டான உழைப்பை கொடுத்து முயற்சியை கொடுத்து செயல்படுத்துறதுக்கு செயல்படுத்தி முடிக்கிற வரைக்கும் அதே எண்ணமாக இருக்கணும். ஆனா இதுக்கு எல்லாம் நமக்கு தகுதி இருக்கா, இத ஒரு நிறைவேற்றுறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பாத்துக்கணும். ஏன்னா மத்தவங்க செயல்படுத்த வேண்டிய விஷயத்தெல்லாம் நாம செயல்படுத்தணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய கல்வி திறன் என்ன, என்னுடைய அறிவு என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய திறமைக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி அவங்கவுங்களுடைய சிந்தனை அவங்கவுங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக நம்ம நம்மளுடைய அறிவியே துணையாக நம்ம வச்சுக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ நம்ம நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை நாம வைக்கணும். என்னால முடியும். அப்துல் கலாம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஐ ஆம் த பெஸ்ட், அதாவது நானே சிறப்பானவன், ஐ கேன் டூ இட், என்னால் செய்ய முடியும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்றது மைண்ட்ல வச்சிருக்கணும். அப்போ ஐ ஆம் த வின்னர் அப்படின்றது, நானே வெற்றியாளன், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, கடவுள் எப்பவுமே என் கூட இருக்காங்க, உறுதுணையாக இருக்காங்க, எனக்குள்ள இருக்காங்க, என்ன வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நாம நம்பிக்கையோட இருக்கணும். அப்ப டுடே இஸ் மை டே, இன்னைக்கு என்னுடைய நாள் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன 5 வாசகம் இதை நாம கொஞ்சம் டெய்லி சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்குமே சரி நம்ம இதை கொஞ்சம் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம்னு வச்சுக்கோங்க. காலையில டெய்லி பிள்ளைங்களை ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸோ ஏதோ வாக்கிங்கோ ஏதோ ஒண்ணு, பட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. வீட்டுல ஐடலா உட்கார வைக்கவே கூடாது, இல்ல மொபைல்ல உட்கார வைக்க கூடாது. கண்டிப்பாக அவங்கள ஓடி ஆடி விளையாடுறது சொல்றதுக்கு, இந்த மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி, ஒற்றுமை, அப்பதான் ஒற்றுமை வரும், மற்றவங்களோட விட்டு கொடுத்து போற பழக்கம் வரும். நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே ஏற்பு திறனும் சகிப்புத்தன்மையும் நமக்கு பயிற்சி செய்ய செய்ய இது வளரும். ஸோ இதை நம்ம கண்கூடா இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே நம்ம எவ்வளோ அமைதியா நிதானமா இந்த சிச்சுவேஷன்ல எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஒருத்தவங்க திட்டுனா கூட அமைதியா ஓகே இது நமக்கு தெரியும், ஓகே வாழ்க வளமுடன், என்கிட்ட ஒரு பாவப்பதிவு குறைஞ்சதுன்னு. முன்னாடிலாம் நான் இப்படி நினைப்பேன். இப்ப என் ஹஸ்பண்ட் திட்டினா கூட தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ், வாழ்க வளமுடன், என்னோட பாவப்பதிவு ஒண்ணு குறைச்சிட்டீங்கன்னா சிரிச்சுட்டு அந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷனை கடினமாக்காம சுலபமாக்கிடணும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கர்மா தான் எல்லாமே, நம்மளுடைய காந்த கர்மயம் தான் எல்லாத்தையும் ஈர்க்குது, இந்த சூழ்நிலை என்னால் உருவாகக்கூடியது, எந்த எண்ணம் என்னால் உருவாகக்கூடியது அப்படிங்கறது நாம புரிஞ்சுக்கணும். அப்ப எண்ணம் நல்லா இருந்தா நல்ல சூழ்நிலை உருவாகும், எண்ணம் நல்லா இருந்தா நல்ல வாழ்க்கை உருவாகும், எண்ணம் நல்லா இருந்தா நல்ல உறவுகளும் நமக்கு அமையும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நல்வாய்ப்பினை நல்கிய
இத்துடன் நான் இதை நிறைவு செஞ்சுக்கிறேன். எண்ணத்தால் சிறப்போம் நம்மளுடைய சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மூங்கி வாழ்வோம். இந்த வாழ்வேன் அப்படிங்கிறத வாழ்வோம்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும், நம்ம ஃபேமிலிக்குள்ள, வீட்டுக்குள்ள, நம்ம வீட்டை சுத்தி, இந்த பிரபஞ்சத்துக்கே நம்ம இந்த சங்கல்பத்தை போட்டு பழகணும் அப்படின்னா மனசு விரிய 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 எல்லாரும் நம்மள மாதிரி நினைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். எல்லாருமே இறைவனுடைய சொத்துன்னு நினைக்க ஆரம்பிப்போம். இதுதான் நமக்கு அந்த மன விரிவு அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லாரும் வேற யாருமே இல்லை, எல்லாருமே அந்த பரம்பொருள் தான், பிரம்மம் தான் அப்படிங்கிற நினைப்போட நாம பழக ஆரம்பிச்சோம்னா அங்க அன்பும் கருணையும் கண்டிப்பாக வளர ஆரம்பிக்கும். நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரும் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.